வணக்கம். அஞ்சாமை திரைப்படம் பார்த்தேன். சமீபத்தில் நடந்த தேர்தலில் 40க்கு 40 வெற்றி தீர்ப்பு தமிழக அரசுக்கு, அதாவது ஆளுங்கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக அரசுக்கு தமிழக மக்கள் வெற்றி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அந்த 40க்கு 40 வாங்கின மக்கள் தீர்ப்பு வாங்கின தமிழக அரசு திராவிட முன்னேற்ற கழகம் அது இந்த அஞ்சாமை திரைப்படத்தை இந்தியாவில் உள்ள தென்னிந்தியாவில் கூட எல்லா மாநிலம் மட்டுமல்லாமல் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களும் அனைத்து மொழிகளிலும் இந்த படத்தை டப் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் ரிக்வெஸ்ட்டு. என்னென்னா, அப்படி அவங்க பண்ணுறது மூலமாக இந்த படத்தில் சொல்லப்பட்ட, அதாவது புதுசாக வந்த கல்வி அமைப்பில் என்னென்ன சீர்கேடுகள் முறைகேடுகள் இருந்தது, அதனால் எவ்வளோ தூரம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது மக்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அது கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் மக்கள் எல்லாம் ஒரு சேர, இந்த படத்தை பார்க்குற எல்லா மக்களும் ஒரு சேர இந்த கல்வி திட்டத்தில் இருக்கிற அனைத்து தவறுகளையும் கரெக்ட் பண்ணி இந்தியாவில் இருக்கிற ஒரு சாதாரண ஒரு ஏழை ஒரு பேரண்ட்ஸுக்கு கூட அவங்க குழந்தைகளை படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு எல்லாரும் ஒருமித்த கருத்தோட ஒரு போராட்டம் மாதிரி தீர்ப்பு சொல்லுவாங்க. அதை தமிழக அரசு கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லி பர்சனல் ரிக்வெஸ்ட்டாக கேட்டுட்டு, ஏன்னா படத்தில் அந்த அளவுக்கு ஒரு சமுதாய விழிப்புணர்வு இருக்குது. இப்படி ஒரு நல்ல விழிப்புணர்வோட இந்த படத்தை இயக்குன சுப்ராமன் அண்ட் அவருடைய ஒட்டுமொத்த படக்குழுவினர் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன், நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த திரைப்படத்தை எடுத்த திருநாவுக்கரசு அவர்கள் தமிழக திரைத்துறை சினிமாவுக்கு மிகப்பெரிய ஒரு சேவையை செஞ்சுருக்காரு. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். எஸ்ஆர் பிரபு அவர்கள் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை, நன்றியை, வாழ்த்துக்கள் எல்லாமே தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த படம் டெக்னீஷியன்ஸு எல்லாத்துக்கும் மட்டும் இல்லாமல் விதார்த்து முதல் கொண்டு மற்ற எல்லா நடிகர்களும் திறம்பட செஞ்சுருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த படம் விதார்த்து ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு என்கிட்ட சொல்லி என்னை கூப்பிட்டுருந்தார். அவர் அவ்வளோ கரெக்டாக ஜட்ஜ் பண்ணியிருக்காரு. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக தமிழக அரசு, ஏன்னா பேன் இண்டியா படங்கள்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த படம் பேன் இண்டியா மட்டுமல்லாமல் இது எல்லா நாடுகளுக்கும் போய் சேரணும். சேர்ந்தால் தான் எல்லோரும் இதை ஒரு கல்வியில் எந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு தேவைப்படுது அப்படிங்கிறது உணர்வாங்க. கண்டிப்பாக தமிழக அரசு இது செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு முறை ஒட்டுமொத்த படக்குழுவினர், டைரக்டர், ப்ரொடியூசர், ரிலீஸ் பண்ணவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். வாழ்த்துக்கள். மேலும் பல சினிமா செய்திகள் மற்றும் பிரபலங்களின் நேர்காணலுக்கு கச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தவும்.